பாருக்கு கண்ணில் அடிபட்டது பற்றி எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது, எத்தனை பேருக்கு துக்கமாக இருக்குது. ஐயோ பாவம்னு சொல்கிறவங்கள தாண்டி இந்த அம்மாவுக்கு நல்லா வேணும்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி இருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி பண்ண பிரச்சனையினால காரணம். நேற்றுக்கு தலைமை போஸ்ட்டுக்கு சபரி, திவ்யா, பாரு 3 பேரும் போட்டுக்கிட்ட சண்டையில் ரூல்ஸை எதுக்குமே சாதாரணமாக ஃபாலோ பண்ணாத பாரு கேமில் எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். மற்ற இருக்கிற பார்வையாளர்கள்லாம் சேர்த்து நீ இங்கேருந்து கேம்லேருந்து வெளியே போயிட்டோமா, உனக்கு இது செலெக்ஷன் கிடையாதுன்னு சொல்லியும் கூட இந்த அம்மா கூட நடுவில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்க சபரி காண்டாய் போய் தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாப்புல. அதில் கை தள்ளுமுள்ளு நடக்கும்போது கண்ணில் கைப்பட்டுருச்சு, கண் வீங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் டாக்டர்கிட்ட போனார், ஐஸ் ஊட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் ஓகேன்னாலும் கூட இது அதுக்கப்புறமும் கூட நான் ஆட்டத்தில் ஆடுறேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி என் காலை மிதிச்சிட்ட, கையை மிதிச்சிட்ட, நீ இப்படி தள்ளிட்ட அப்படி தள்ளிட்டேன்னு சொல்லி கத்திகிட்டே இருந்தான். சபரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாப்புல இந்த வாட்டி. அதோட சபரி தலைவரானதுக்கப்புறம் அவர் பாருவோடைய மாபெரும் ஒரு வீரத்தை மிச்சி ஆகா ஓகன் பாராட்டி தள்ளிட்டாப்புல. அதாட்டி இந்த வாட்டி போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சகஜமேனிக்கு எல்லாருக்கும் ஸ்கேட்டர்டாக எல்லாருக்கும் ஓட்டு வந்துச்சு. முன்னாடி பாருக்கும் திவாக்கும் மட்டுமே ஒரு ஓட்டு. இந்த வாட்டி எல்லாருக்கும் ஸ்கேட்டர்டாக வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் நீ அப்படி பேசிட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டுன்னு ஒரு கூட்டம் அது அவரை கலாய்ச்சிட்டு உட்காந்துச்சு. அவர் நான் அப்படிலாம் பேசவே இல்லைன்னு சொன்னேன். இதுக்கு வரைக்கும் நாமினேஷனே வராத நம்ம மீன்கார பொண்ணு நாமினேஷனுக்கு வந்துருச்சு. நாமினேஷன் தாங்க முடியாமல் தனியாக புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் சுகவாசியாக இருந்துச்சு நாமினேஷன் இல்லாமல். இப்போ இந்த நாமினேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியல. கேமரா பார்த்து தனியாக யார் பக்கத்தில் இருந்தாலும் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி அதுக்கப்புறம் இந்த கேமில் ஏதோ இன்சூரன்ஸ் கேம் அதுன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் பெரிய சுவாரஸ்யமாக இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனாலும் விக்கமும் பாருக்கும் நடந்த வாக்குவாதம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா விக்கல் பார்வை டீல் பண்ணதற்கு செம்மையாக டீல் பண்ணாப்புல, செம்ம கலாய்ச்சி விட்டாப்புல. ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் செம்ம ஜாலியாக பண்ணாப்புல. இதுக்கு நடுவில் கை ஆடிட்டு இருக்கும்போது யார் கையில் பட்டுருச்சு. பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரிம்மா தெரியாமல் வச்சிட்டேன்னு சொல்லி அது ஜாலியாக பேசிட்டு இங்கே அதே அளவுக்கு ஈக்குவலாக கலாய்ச்சி விட்டார் அவர். ஸோ நேற்றைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பாரு கண்ணில் அடிபட்டது, அதன் பிறகு அந்த கண்ணில் அடிபட்டதை வச்சு தனியாக புலம்புனது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ சுமாராக ஓடிச்சு. ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். லெஸ்ஸி இன்றைக்கி ஏதோ ராஜாராணிக்கு எதுவான் பார்த்தாலே பயமாக இருக்குது. பார்ப்போம்.